வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது டிஃபனு சாதம் ரெண்டுக்குமே சேர்த்து செய்கிற மாதிரியான ஒரு குழம்பு. இதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் முறிச்சிருக்கேன், அதோட பூண்டு, முருங்கைக்காய் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்ச்சதுமே கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். காய்கறி வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச முருங்கைக்காயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது கூட நான் நறுக்கின தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன்ல, அதில் பாதி தக்காளியை இந்த முருங்கைக்காயோடு சேர்த்து வேக வச்சுருக்கேன். 3/4 பகுதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேங்காய், நான் ஒரு 1/2 முடி தேங்காயில் பாதி தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக மிளகு, தக்காளி, ஒரு 1/2 தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது கூட தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கல்லுப்பு, முதல்ல இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு வந்து ஒரு நல்ல கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் இடித்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் விட்டுட்டு, அதில் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான் இடித்து போட்டிருக்கேன், நறுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காய வடகம் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. இது கடைசியாக குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இறக்கி ஆற வச்ச குழம்புல தான் இந்த மாதிரி நான் கலந்து விட்றேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை, இட்லி ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம புளி ஊற்றாமல் இதை வந்து தக்காளியிலே செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.